நம்ம வாழ்க்கையில் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்ம டைம். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே தெரியும் உனக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஓகே, உன்னால ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் தான் வாழ முடியும் அப்படின்னா நீ பிறக்கும் போதே நீ உன்னோட டெத் டேட்டை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்றோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்குள்ள வரும்போதே 2 விஷயம் நமக்கு தேவைப்படும். ஒன்று, நீ எங்க போற, அதாவது ஒரு டைரக்ஷன், அண்ட் வாட் இஸ் யுவர் கிஃப்ட். ஐ திங்க் யூ ஷுட் ஃபைண்ட் யுவர் கிஃப்ட் ஃபர்ஸ்ட். ஃபார் மீ மை கிஃப்ட் இஸ் கம்யூனிகேஷன், மை கிஃப்ட் இஸ் இம்பாக்டிங் பீப்புள். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சில வருஷங்கள் எடுத்துச்சு. அந்த மாதிரி உன்னோட கிஃப்ட் என்னன்னு நீ கண்டுபிடிச்சு அந்த டைரக்ஷன்ல மட்டும் நீ நோக்கி போயிட்டு இருந்தனா நீ டைமை வேஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். பட் நீ கிஃப்ட்டை கண்டுபிடிக்காம உனக்கான ஒரு டைரக்ஷனை கண்டுபிடிக்காம நீ போயிட்டு இருந்தனா அந்த டைம் எல்லாமே வேஸ்ட் தான் அர்த்தம். டைம் போயிட்டே தான் இருக்கு. நீ அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் உன்னோட ஃபியூச்சரே இருக்கு. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நினைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. நீ பேசுற வார்த்தைகளுக்கு உன்னோட வாழ்க்கையை மாத்திர சக்தி இருக்கு. ஏன்னு சொல்றேன், படத்துல பார்த்திருப்ப, இந்த ஸ்பெல்ல போட்டா இந்த ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்லி உன் லைஃப்ல அந்த விஷயத்த நடக்க வைக்கிறேன். எனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலுமே நான் தோத்து போறேன் அப்படின்னு நீ பேசிட்டு இருக்க அப்படின்னா, நீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உன் லைஃப்ல உண்மையாவே மாறும். நீ என்னால எல்லாமே பண்ண முடியும், நான் அந்த இடத்துல போனா நான் தான் அங்க எல்லாமே பண்ணுவேன், நான் தான் அந்த இடத்துல கிங்கா இருப்பேன் நீ சொன்னா, நீ அங்க போனா நீ அங்க கிங்கா தான் இருப்ப. வேற ஆப்ஷனே கிடையாது. நீ என்ன சொல்றியோ அதுதான் உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட் நம்பும். ஃபர்ஸ்ட் நீ நம்பணும், நீ அதை பேசணும், நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்லணும், நீ அதுவாவே ஆவ. கெட்ட விஷயங்களை பேசினா கெட்ட விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்களை பேசினா நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப சிம்பிள். பட் இதை நிறைய பேர் கான்சியஸா ஃபாலோ பண்றதே கிடையாது. கான்சியஸா நல்ல விஷயங்களை பேசி பாரு, நீயே உன் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா மாறுறதை நீயே பார்ப்ப. நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ உழைக்கணும். நீ ஜெயிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகலாம், அல்லது 10 வருஷம் ஆகலாம், அல்லது 20 வருஷம் ஆகலாம், ஏன் 40 வருடம் கூட ஆகலாம். ஆனா உழைக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிப்பான், மத்த எவனும் ஜெயிக்க மாட்டான். கடவுள் தான் இருப்பதை மனிதர்களுக்கு ஏன் வெளிப்படுத்துவதில்லை என்று குருவிடம் சீடன் கேட்டானாம். அதற்கு ஒரு கதை சொன்னாராம். கடவுளிடம் ஒரு மனிதன், கடவுளே என்னுடன் பேசுங்கள் என்றான். அப்பொழுது குயில் ஒன்று பாடியது. அதை காதில் வாங்காத அவன், கடவுளே என்னோடு பேசுங்கள் என்று உரக்க கத்தினான். உரத்த இடியோசை எழுந்து அதையும் அவன் பொருட்படுத்தாது, என்னிடம் பேசாவிட்டாலும் பரவாயில்லை, உன் தரிசனத்தை கொடு என்று இறைவனிடம் கேட்டான். சுடர் விட்டு பிரகாசித்தபடி வானில் ஒரு நட்சத்திரம் உதித்தது. நட்சத்திரத்தை கவனிக்காத அவன், தரிசனம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய், பரவாயில்லை, ஏதேனும் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டு என்றான். கடவுள் மெல்ல கீழே இறங்கி பட்டாம்பூச்சியாக அவனை தீண்டினார். அவனோ தன் மேல் அமர்ந்த பட்டாம்பூச்சியை கைகளால் தட்டிவிட்டு நடந்தபடி சொன்னான். கடவுள் இல்லை, கடவுள் இருந்திருந்தால் என்னோடு பேசியிருப்பார், அவரின் குரலை கேட்டிருப்பேன், கடவுள் இருந்திருந்தால் தரிசனம் கொடுத்திருப்பார், நன்றாக பார்த்திருப்பேன், கடவுள் இருந்திருந்தால் அற்புதத்தை காட்டியிருப்பார், நன்றாக ரசித்திருப்பேன், எதுவும் நடக்கவில்லை, கடவுளே இல்லை என்றான். அதையே கேட்ட சீடன் சொன்னான், புரிந்தது குருவே, கடவுள் தான் இருப்பதை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார், நாம் தான் அதை புரிந்து கொள்வதில்லை என்று சொன்னான். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அல்லது கடவுள் அப்படிங்கிறது நம்மளை எப்படி கட்டுப்படுத்துறாருன்னா, இந்த உயிர் சக்தியை வச்சுதான் கட்டுப்படுத்துறாரு. எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், உங்களுக்கு கோவம் வருது, கோவம் அடுத்த செகண்ட் உள்ள சுகமா இருக்கா, பத்தி எரியுதா, பத்தி எரியுது, அப்ப சக்தி புறம் உறிஞ்சு விட்டுருவாங்க. எரிச்சல் வருது, சக்தி போயிடும். பொறாமையா இருக்கு, சக்தி போயிடும். பயமா இருக்கு, சக்தி போயிடும். இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னா உயிர் சக்தியை இழந்து விடுவோம். நீங்க கோபம், வெறுப்பு, எரிச்சல், படபடப்பு, பொறாமை இதெல்லாம் இருக்கிற அன்னைக்கு பாருங்க, உடம்பு டயர்ட் ஆயிரும், வேலையே செய்ய முடியாது. ஆனா சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிற அன்னைக்கு பாருங்க, இன்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்க, இன்னைக்கு டயர்டே ஆக மாட்டீங்க சார். குறிப்பா ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே களைப்பு இருக்கு அப்படின்னா உணர்வுகள் தவறாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அத உணர்வை மாத்துங்க, அன்பா இருக்க தொடங்குங்க, நேசிக்க தொடங்குங்க, நன்றி உணர்வோட வாழ தொடங்குங்க. இப்போ இந்த உலகத்துல ரொம்ப மதிப்பான ஒண்ணுனா அது உன் கோல். உன் கோல் என்ன, உன் வேல்யூ என்ன, உன் ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் கெட் இட். அப்படி இல்லனா நீ உயிரோட இருந்தும் பெண்ணந்த. வாழ்க்கையில நீ பயப்பட வேண்டியது கடவுளை பார்த்தோ, காலேஜ்ல ப்ரொஃபஸரை பார்த்தோ, இல்ல இந்த சமூகத்தை பார்த்தோ இல்ல. உனக்குள்ள இருக்கிற ஹீரோ இந்த உலகத்துக்கு தெரியாம போயிடுமோன்னு தான் நீ பயப்படணும். உன்னை யாருன்னு உலகத்துக்கு நிரூபிக்க வாழ்க்கை ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. Just prove it. Awake, arise,
and stop not till the goal is reached.